ஆண்டவர் சொல்றாரு, இந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து இனி பாவம் செய்யாதே போ. இதுதாங்க உபதேசம். அல்லேலூயா. இந்த உலகில் யாரும் நம்மளை மன்னிக்க மாட்டான். ஆனால் அந்த விபச்சார ஸ்திரியை கர்த்தர் ஆக்கினை தண்டனை கொடுக்கல. தண்டனை கொடுக்கிற வரல, நான் தண்டனை கொடுக்க வரல, ரட்சிக்க வந்தேன்னு சொன்னவ அந்த ஸ்திரியை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யல, தண்டனை கொடுக்கல, இனி பாவம் செய்யாதே போ. உபதேசம். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய மகிமைக்காக உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 வசனத்தை சொல்லி முடித்து நான் கடந்து போவோம். அல்லேலூயா. அந்யோன்யம், அந்த வசனத்தில் வாஸ்து அந்யோன்யம்னு வந்துச்சா? அப்போ 2:42 வருதா? அந்யோன்யம் வருதா? அந்த அந்யோன்யத்தை குறித்து 2 வசனத்தை சொல்கிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 9-10. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும். கவனிங்க, பவுல் எழுதுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பும் கேபாவும் யோவானும். கவனிங்களேன், இப்போ யாக்கோப்பு, கேபானா பேதுரு, யோவானும் யாரா இருந்தாங்க? யாருக்கு தூண்களா இருந்தாங்க? சபைக்கு. அல்லேலூயா. தூண்களா இருக்கிறவங்களால தாங்க அந்யோன்ய ஐக்கியமா இருக்க முடியும். சபைக்கு தூணா இருக்கணும், மனுஷனுக்கு தூண் அல்ல. சபைக்கு தூணா அப்படியே தாங்கணும், சபையை தாங்கணுங்க. அப்படிப்பட்டவர்கள் அதில் பாருங்கள் சொல்லப்படுகிறது, நாங்கள் புறஜாதிகளுக்கு, அவர்கள் தாங்கள் விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறாங்க, நீங்க தூணா இருக்கணும் விரும்புனீங்கன்னா சபையில ஐக்கியமா இருக்கணும், கை கொடுக்கணுங்க. ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யுங்க? பர்னபாவுக்கு என்ன செய்தாங்க? எனக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் சபையில தூண்களா இருக்க விரும்பினால், இதோ அந்யோன்ய ஐக்கியமா இருக்க விரும்பினால், இதோ நீங்க வலதுகை கொடுக்கணுங்க, தாங்கணும். அப்பதான்